அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோசிங் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ₹3 டிஃப்ரென்ஸில் வந்து ஒரு 24,638 அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பார்த்திங்க அப்படின்னா 641, ஒரு ₹3 டிஃப்ரென்ஸ்லேயே நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நேற்றையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் மொமெண்டம் தான் அப்படிங்கிறத நம்ம கிளியராகவே சொல்லியிருந்தோம். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு வந்து டைமிங் கேண்டில் தான். இதனுடைய டைமிங் கேண்டில் நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோ வந்து கட் ஆகலை. இந்த ஹை அண்ட் லோ கட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரமாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோர் தென் நமக்கு வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ இதனுடைய ஹையுமே கட் ஆனதுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னதான் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாலும் ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆன பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,688 அப்படிங்கிற நம்பர்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அகைன் பாருங்க, எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த இடம் நம்மளுடைய நம்பர்ஸ், அதுக்கப்புறமாக நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. கிளியராகவே நம்ம நேற்றையுடைய வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். எவ்ரிடே நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நாளையுடைய ட்ரேடுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோமே தவிர்த்து மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆனாங்க, இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நம்ம கொடுக்குறதே இல்லை. 1 டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே இருக்கும். இதில் பாருங்கள், எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்த நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் தான் 24,590 அப்படிங்கிற மாதிரி. இதில் எல்லா டீட்டெயிலுமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலுமே நம்ம இன்டிமேட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்பிட்வீன் இன்னைக்கு நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இது நிஃப்டியினுடைய நேற்றைய ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நமக்கு நம்மளுடைய நம்பர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ₹11 டிஃப்ரென்ஸ்லேயே அதிலேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் சரி, மார்க்கெட் க்ளோஸும் சரி, எக்ஸாக்டாக நியர் டு நம்பரில் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அதையும் நோட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா நியர் டு நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. அந்த 53,463 அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ஓப்பன் வந்து 53,459 அப்படிங்கிற மாதிரி ஒரு ₹4 டிஃப்ரென்ஸில் வந்து மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். அண்ட் இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் இந்த இடங்கள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். பட் அதில் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் ஒரு ஸ்டாக் ஆப்ஷனுமே நம்ம எடுத்துருந்தோம் ஒரு ₹2 டிஃபரன்ஸில். அது என்ன ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுவுமே நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய அது ஒன் சைட் ரேலியாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருந்தாங்க. அதுவும் என்ன ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த இடங்கள்ல இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதான ஒரு டைமிங் கேண்டில். இந்த இடங்கள் ஹை கட் ஆனதுமே நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோ. இந்த இடங்கள்லேருந்து நமக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா நம்ம அகெயின் ஒரு ஷார்ட் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணியிருந்தலாம். பட் இந்த இடங்கள்ல இருந்தே நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு எக்ஸாக்டாக நமக்கு அகெயின் வந்து சப்போர்ட் எடுத்த இடம் 53,463 அப்படிங்கிற நம்பர்ஸ்லையும். அண்ட் நம்மளுடைய தேர்டு டைமிங் கேண்டில் வந்து ரொம்ப ஒரு பெரிய டைமிங் கேண்டில். அகெயின் அதுலேருந்து ஃபால் ஆயிருந்தாலும் இந்த இடங்கள்லேயே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இன் பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இது மாதிரியான ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே மார்க்கெட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி க்ளோஸாக இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய டூல் பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இது மாதிரியான மார்க்கெட்டில் கூட இது நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு நமக்கு எக்ஸாக்டான ஒரு பையிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி ஃபார் இன்ட்ராடே நிஃப்டியினுடைய டூல் நமக்கு சஜஸ்ட் பண்ண சிக்னல்ஸ் வந்து செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம பை பண்ணலாம். இந்த லோவில் தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ். இதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸே நமக்கு வந்து கேப்சர் பண்ணியிருந்துடலாம். அகெயின் வந்து நமக்கு வந்து பை வந்து போட்டிருந்தாலும் எந்த ஒரு புல் பேக்குமே எப்போ வந்து இந்த க்ரீன் கலர்ஸ் அண்ட் ரெட் கலர்ஸில் வந்து ஒரு கேண்டில் டச் ஆகி அதனுடைய ஹை கட் ஆகிறாங்களோ அப்போ தான் நமக்கு ஒரு புல் பேக். இதில் எந்த ஒரு கேண்டிலும் டச் ஆகாமல் நமக்கு அகெயின் வந்து நமக்கு வந்து ஷார்ட்
இடம் வந்து பை போட்டு கை கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால். இந்த 2 விதமான என்ட்ரி வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம டூல் வந்து இன்றைக்கி சஜஸ்ட் பண்ண டைம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து நம்ம டூல் சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு இந்த லைனில் டச் ஆனால் மட்டுமே நமக்கு என்ட்ரி, எந்த விதமான என்ட்ரியுமே இல்லை. அண்ட் அகெயின் வந்து பாருங்கள், இதுலேயுமே நமக்கு வந்து கால் வந்து கட் ஆகிருக்காங்க. நமக்கு வந்து கால் என்ட்ரியுமே வந்து இல்லை. இந்த இடங்கள் வந்து நமக்கு வந்து புல் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களை நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருப்பாங்க. அண்ட் இந்த இடங்கள் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு அகெயின் நமக்கு வந்து செல் நமக்கு போட்டு புல் பேக் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த 2 இடங்களுமே நமக்கு புல் பேக் ஏரியா. இந்த இடங்கள்லேருந்து நம்ம ஷார்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த பையில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன அந்த என்டையர் பாயிண்டையும் விட அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஷார்ட்டில் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். இது இன்ட்ராடேக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய டூல் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ண ட்ரேட். இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது கிளென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மினிட்ஸ் ஸ்கேனுடைய ஹை கட்டாகி க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த இடங்கள்லேருந்து நமக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இதில் ஒரு 2 rupees வந்து ஸ்டாப் லாஸில் வந்து நம்ம எடுத்த ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க இந்த என்ட்ரியில். பட் ஈவன் தோ நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் இது ஒரு 1 சைட் ராலி மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஹையில் நம்ம மார்க் பண்ணியிருந்தாலும் இந்த லோ கட் ஆகும் பொழுது நமக்கு ஒரு 1 சைட் ராலி. அண்ட் என்டிபிசி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். என்டிபிசியுமே பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 368 or 69 சம்திங்கில் நம்ம என்ட்ரி மீன்ஸ் நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு 1 சைட் ரேலி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேங்க் ஆஃப் பரோடாவும் நமக்கு ஒரு 1 சைட் ரேலி. சிஞ்சின் இதுவுமே நமக்கு நல்ல ஒரு அப் சைட் ரேலி. இது எல்ஐசிஐ பாருங்கள், இதுவும் நமக்கு ஒரு 1 சைட் ரேலி தான். நவீன் ஃப்ளோரைன் அண்ட் ஹீரோ மோட்டார்ஸ் இது எல்லாமே நமக்கு ஒரு 1 சைட் ரேலி. நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்டாக்ஸில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ஃபார் இன்ட்ராடேக்கு நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும், என்ன செக்டார்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் 1 டே பிஃபோராகவே நம்ம நேத்தியுடைய ட்ரெயில வந்து கிராசிம் வந்து நம்ம அரௌண்ட் 32 rupees ஐ திங்க் 32 rupeesல நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மோர் தேன் 52 or 53 வரைக்குமே நமக்கு போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த கிராசிம்லேயே நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார் நிஃப்டிக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுவுமே நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மார்னிங்கே நம்ம சொல்லியிருந்தோம், நாம் இன்றைக்கி எதிர்பார்க்குறது எக்ஸ்பெக்டிங் ஒன்லி 50% ஆஃப் மொமெண்டம். அப்படின்னா 50% ஆஃப் மொமெண்டமில் என்ன ரூல் இருக்கோ அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியராகவே சொல்லியிருந்தோம். நீங்கள் எவ்ரிடே வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 50% ஆஃப் மொமெண்டம் டேயில் நம்ம என்ன ரூல் ஃபாலோ பண்ணணுமோ அந்த ரூலை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம அந்த ட்ரேட்லேயே நல்லா சேஃபாக நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ப்ரைஸ் வந்து நம்ம வரலாம். அந்த டேயை நீங்கள் அவாய்ட் பண்ணாலும் சரிதான். அண்ட் கிராசிம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தேன் 55 வரைக்குமே போயிருந்தாங்க. 32ல் எடுத்தால் நமக்கு மோர் தேன் 55 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம அதுலேயுமே ஏர்ன் பண்ணியிருந்தோம். இது ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து இருக்காங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸில் வந்து நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக பை. அகைன் வந்து பை சிக்னல் போட்டிருந்தாங்க, அதுவும் ஹை கட் ஆகலை. அதில் ஒரு ஷார்ட் 2 என்ட்ரி ஃபார் 5 மினிட்ஸ் படி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இதுதான் அந்த பேங்க் நிஃப்டியினுடைய ட்ரேடு. அதில் நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகலை அண்ட் பை போட்டு நமக்கு ஹை கட் ஆகலை. அப்படிங்கும்பொழுது 2 விதமான ஒரு ட்ரேட் வந்து நமக்கு 5 மினிட்ஸ் படி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது மாதிரியான ஒரு பாக்ஸ் பேட்டர்ன்லேயே நீங்கள் மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னும் நம்ம எவ்ரி அப்டேட் வந்து இதில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நாளையினுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு.
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக்லேருந்தே சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் இந்த 12th டிசம்பர், அதாவது நாளைக்கு 12th டிசம்பர் அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். இந்த டேயினுடைய ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றும் இந்த டேயில் நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இட் மேபி நமக்கு ஒரு ஒன் சைட் மொமெண்டமாக இருக்கலாம், பட் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது 50%, 100% அப்படிங்கிறதெல்லாமே தாண்டி நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எதனால அப்படின்னா அந்த டேட் வந்து 12th டிசம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பேக்டான டேட். ஸோ நாளையுடைய ட்ரேட் வந்து நல்லாவே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ட்ரேட். இந்த இம்பேக்ட் வந்து நாளைக்கு இல்லை நமக்கு நாளன்னைக்கு 2 days வந்து அது வேலிடிட்டியாக இருக்கும். 2 daysல நமக்கு ஒரு ஒன் சைட் ராலி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் பக்கத்தில் நமக்கு வரும்பொழுது நம்ம அதை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இனிமே நம்ம நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த 12th டிசம்பர் அப்படிங்கிறது நம்ம ப்ரேயராகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் 2nd டிசம்பர் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஒரு இம்பாக்ட் ஆகும் அப்படின்னும் இதனுடைய ஹை அண்ட் லோ வந்து கட் ஆகும் பொழுதும் நமக்கு ஒரு ட்ரெண்ட் டிசைடிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரியே பாருங்கள், ஒன்ஸ் வந்து இந்த 2nd டிசம்பர்னுடைய ஹையில் டச் ஆனதுமே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ராலி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட்டினுடைய கண்டிஷன்ஸ் படி 5 days-ஆகவே நமக்கு வந்து இன்சைட் பார் கேண்டில் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கும். 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி இந்த 5 days-ஆகவே நமக்கு இன்சைட் பார் கேண்டில் மாதிரியான ஒரு கேண்டில் வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி டுமாரோ வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி பை சான்ஸ் நமக்கு நாளைக்கும் நமக்கு ஒரு இன்சைட் பார் கேண்டில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நாளைக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டில் நம்ம ப்ரேயர் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டில் ஒரு சின்னதான ஒரு கேண்டில், இது மாதிரி ஒரு குட்டியான ஒரு கேண்டில் வந்து இண்டெக்ஸில் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா எப்போ வந்து அதனுடைய ஹை அண்ட் லோ கட் ஆகுறாங்களோ, நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க, எப்போ வந்து அதனுடைய ஹை அண்ட் லோ கட் ஆகுறாங்களோ அப்போ ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளையுடைய ட்ரேட் வந்து நல்லவே இம்பார்ட்டண்டான ட்ரேட் டு டிசைட் த ட்ரெண்ட் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்ச் பவுண்ட், அதாவது நமக்கு இன்சைட் பார் கேண்டிலுடைய ஹையும் உடைக்கும் பொழுதும் ஒரு மொமெண்டம் இருக்குது. அண்ட் நாளையுடைய ட்ரேட் மேபி நாளைக்கு நமக்கு அந்த மொமெண்டம் கொடுக்கலாம். நாளைக்கு ஒரு சின்னதான ஒரு கேண்டில் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. எதனால் அப்படின்னா அந்த குட்டியான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே, அதாவது நமக்கு ஃப்ரைடே நமக்கு வந்து அந்த ஹை அண்ட் லோ கட் ஆகும் பொழுது ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் நாளைக்கு வந்து ஒன்லி ஃபார் த இம்பார்ட்டன்ட் டேட், அந்த ஹை ப்ராபபிலிட்டி டேட் அப்படின்னு சொல்லும், அதனுடைய மொமெண்டம் மட்டுமே நமக்கு அதிகமாக இருக்கும். இதில் 50 100 அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லை. ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வந்து நம்ம வச்சுக்கலாம். பட் மொமெண்டம் வந்து ஒரு சின்னதான ஒரு கேண்டில், அகைன் நான் சொல்கிற மாதிரி தான், ஒரு சின்னதான ஒரு கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே நமக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்க அப்படின்னா 5 days நமக்கு வந்து இது மாதிரி ஒரு இன்சைட் பார் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள், இதெல்லாமே நம்ம வந்து ப்ரேயராகவே அப்படின்னா அந்த ஜூன்லேயே நம்ம சொன்னது ரேஞ்ச் பவுண்ட், அதாவது நமக்கு இன்சைட் பார் கேண்டில் வராங்க, இது கட் ஆகும் பொழுது ஒரு பெரிய ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லணும். அதன்படி பாருங்க, இதுவுமே நமக்கு ஒரு இன்சைட் பார் கேண்டில் இந்த லோ கட் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மாதிரியான ஒரு செட்டப்ல தான் இப்போ மார்க்கெட் வந்து இருக்கிற கண்டிஷன். அண்ட் இந்த இன்சைட் பார் கேண்டில் உடைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு அப் சைட் ஆர் டவுன் சைடில் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12th டிசம்பர் இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த மொமெண்டம் மேபி நாளைக்கும் நடக்கலாம், இல்லை நாளைக்கு ஒரு சின்ன கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் நாஸ்டாக், அதாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து நமக்கு நேத்தியுடைய மார்க்கெட், இன்னும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ரன் ஆகலை, பட் நேத்தியுடைய இதுபடி நமக்கு நாஸ்டாக் அப்படிங்கிறது வந்து
ஐஎக்ஸ்ஐசி ஐ திங்க் அது நாஸ்டாக் அப்படிங்கிறத ஒரு இன்டெக்ஸ் யூஎஸ்இனுடைய இன்டெக்ஸ் வந்து ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க. அது மேபி ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டம் வந்து கொடுக்கலாம். அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை வித்தின் 2 டேஸில் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நாஸ்டாக், அதாவது யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு மதர் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து மதர் மார்க்கெட் ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ் குளோபல் மார்க்கெட்டுக்கு அப்படிங்கும் பொழுது யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து நமக்கு இம்பேக்ட் ஆகும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் அது கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. பட் நமக்கு இந்த ஒரு மொமெண்டம், அதாவது இந்த 12th அப்படிங்கிற ஒரு டேட்டும் நம்மளுடைய அந்த இன்சைட் பார் கேண்டிலும் இந்த கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மூவ்மே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சில்வரும் வந்து நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. சில்வர் வந்து நீங்கள் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சில்வரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்டு அண்ட் சில்வர் வந்து க்ரூட் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில்வர் வந்து நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அண்ட் யூஎஸ் மார்க்கெட், சில்வர் இது ரெண்டுமே நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய இன்டெக்ஸ்லையும் அது ஒரு மொமெண்டம் இருக்கும். பேசிக்லி இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஒன் சைட் மொமெண்டம் இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு இந்த 12th டிசம்பர் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட். அண்ட் இது ஒரு இன்சைட் பாரான ஒரு கேண்டிலுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஒரு மொமெண்டம் வந்து இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக பார்த்துக்கோங்க. எவ்ரிடே வீடியோ சொல்ல மாதிரி தான் நம்ம எவ்ரிடே வந்து சொல்கிறது நாளையுடைய ட்ரேடுக்கான டிப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. சில்வர் அண்ட் யூஎஸ் மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் வந்து வித்தின் 2 டேஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக. அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லையும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கான லெவல்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 12th டிசம்பர் வந்து நிஃப்டியினுடைய அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 12th டிசம்பர் ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 12th டிசம்பர். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இது வந்து நல்ல ஒரு நீங்கள் எவ்ரிடே பார்த்துட்டே இருப்பீங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வந்து இருக்கிற ஸ்டாக்ஸ். இது எல்லாமே இதில் இருக்கிற ஃபேவரட் ஸ்டாக்ஸாக இருக்கலாம். இல்லை நம்ம என்ன செக்டார்ஸ் கொடுக்குறோமோ அந்த செக்டார்ஸில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை லோ நீங்கள் மார்க் பண்ணி இன்ட்ராடேயில் வந்து எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்போது இனிமேல் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கு. என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா கமாடிட்டி செக்டார்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு சில்வர் வந்து ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அண்ட் கமாடிட்டி கூட வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கமாடிட்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் சர்வீஸ் செக்டார் அண்ட் பிஎஸ்சி செக்டார் இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ரேடாரில் வந்து இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விதமான டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விதமான டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா இதுதான் வந்து டைமிங் கேண்டிலுடைய டைமிங் கேண்டில் 5 மினிட்ஸ் அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் லோவில் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஷார்ட் வந்து போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைமிங் கேண்டில் மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டிலும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றும் கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் இந்த வீடியோ வந்து மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வந்து போடுற ஒரு வீடியோஸ் மற்றும் அந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம டைம் எடுத்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறனால அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலமாக இந்த வீடியோ வந்து மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.